கண்டிப்பாக. அதாவது முன்ன வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் ஒரு 6 மணிக்கு நேர வீட்டுக்கு போயிடணும், உணவு உண்டுட்டு தூங்கணும், காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு போகணும். வேறு சாய்ஸு கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தாம்பத்திய உறவு தான். அப்போ நிறைய குழந்தைகள் பிறக்கும். நம்ம போன ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா 15 குழந்தைங்க, அதில் 7 6 7 குழந்தைங்க இறந்து போச்சு அப்படின்லாம் சாதாரணமாக பேசுகிறத பார்க்க முடியும். அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து லைட்டு வந்த பிறகே 24x7 ஒர்க் பண்ணக்கூடிய சேனல்கள் நம்ம பார்க்குறோம். பல்வேறு தொழிற்சாலைகளை பார்க்க முடியும். பல துறைகள் வந்து 24x7. மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ்லே 24x7 இருக்கும். அதெல்லாம் கட்டாயம். அப்போது 24x7 வரும்போது உங்களுக்கு முழிச்சிருக்கணும். ஷிஃப்ட்டு 2 பேரும் வேறு வேறு ஷிஃப்ட்டு, 2 பேரும் வேறு வேறு இடத்துல வேலை செய்கிறது, வேறு வேறு நாடுகளில் வேலை செய்கிறது. கணவன் வந்து துபாயில் இருக்கலாம், இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம், மனைவி சென்னையில் இருக்கலாம். இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. டபுள் இன்கம் நோ செக்ஸ், டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்வோம். டிங்ஸ் டின்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, தாம்பத்திய உறவு இல்லை, குழந்தைகள் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்க்க முடியும். இது ஒரு பக்கம். இப்போ புதிதாக வந்தது 2000க்கு அப்புறம் வந்த பிரச்சனை என்னென்னா, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கணவனோ மனைவியோ 2 பேரில் ஒருத்தர் அப்படி இருக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, இவங்களுக்கு வந்து மனைவி இப்போ வந்தாலும் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, கணவர் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, இல்லை ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்காரு, லேப்டாப்லேயே உட்காந்துட்டு இருக்காருன்னா அவங்க தூங்கிடுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த செக்ஸ் நெருக்கம் என்பது குறைந்துடும். ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் படுக்க போகிறது அப்படின்றதோ, ஒன்றா சேர்ந்து போகிறது, தாம்பத்திய உறவில் ஈடுபடுறது, இதெல்லாம் இல்லாமல் போகும்போது வேறு வேறு நேரத்துக்கு போகிறாங்க, வேறு வேறு நேரத்தில் தூங்குறாங்க. கணவர் லேட்டாக போனார் அப்படின்னா லேட்டாக தான் எந்திரிப்பார். மனைவியால் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காலையிலையும் செக்ஸ் பண்ண முடியாது. 2 பேரும் வேறு வேறு ஷிஃப்ட்டில் இருக்கலாம், வேறு வேறு நேரம் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குது. செல்ஃபோன் மிகப்பெரிய செல்ஃபோன், ஐபேட், லேப்டாப்பு, இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி. அது அவங்களுக்கு தம்பதிகளுக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஒரு பார்ட்னர் வந்து ஆர்வமாக இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பார், அதில் ஆர்வமாக இருப்பார். ஸோ பார்ட்னருக்குள்ளே மனக்கசப்பு வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறத நம்மெல்லாம் பார்க்க முடியுது. அதனால் 2 பேரும் சேர்ந்து செல்ஃபோனை வந்து பக்கத்து ரூமில் வச்சுட்டு வந்துடுறது நல்லது. அல்லது டாய்லெட்டில் வச்சுட்டு ரிங் ஆனால் கேட்கணும். ஏன்னா இப்போ பாத்ரூம் அட்டாச்சாக தான் இருக்குது. ரூமில் பக்கத்து ரூமில் வச்சுட்டு ரிங் அடிச்சதுன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள உறவு நல்லாயிருக்கும். இந்த ஒருத்தர் மட்டும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்குள்ள உறவையும் கெடுக்கும், தாம்பத்திய உறவுடைய எண்ணிக்கை குறையும். வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே நீங்கள் தாம்பத்திய உறவு கம்மியாக பண்ணுறீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்குவெண்ட் செக்ஸ் பண்ணுறது கருத்தரிக்கிற வாய்ப்பையும் அதிகமாக்கும். அதனால் அவங்களுக்குள்ள நெருக்கம், கருத்தரிக்கிற வாய்ப்பு, பல பிரச்சனைகளை இது கொண்டு வரும். உறவுகளில் வர சண்டைகள் எல்லாத்தையும் இது அதிகரிக்கும். கண்டிப்பாக பாதிக்கும். இந்த லேப்டாப்பை மடிமேலே வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் விந்தணுக்களை குறைக்கும். ஏன் அப்படி குறைக்கும் அப்படின்னா, இதிலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து விந்துப்பையில் பாதித்து விந்து உற்பத்தியை பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நிரூபிச்சிருக்காங்க, நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு. லேப்டாப் மடி மேலே வைக்கும்போது அதனுடைய பேட்ரி எப்போயுமே கீழே தான் இருக்கும். லேப்டாப்பில் மேலே கீபோர்டெல்லாம் இருக்கும். அந்த ஹீட் வந்து நீங்கள் மணிக்கணக்கில் அப்படி பண்ணும்போது அந்த ஹீட் வந்து விந்து பைக்கு போச்சுன்னா விந்தணுக்களுடைய உற்பத்தி பாதிக்கும். ஏன் அப்படின்னா, விந்துப்பைகள் வந்து உடல் சூடு கம்மியாக இருக்கணும். உடல் சூடு 37 டிகிரி, விந்துப்பைகளோட சூடு வந்து 35 டிகிரி, 2 டிகிரி கம்மியாக இருக்கணும். அதனால தான் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் லேப்டாப்பை மடி மேலே வச்சு பண்ணும்போது பேட்டரியிலேருந்து வர்ற ஹீட் கொஞ்ச நேரம்னா ஒன்றும் ஆகாது. நீண்ட நேரம் பண்ணும்போது
அதுலேருந்து வர ஹீட்னால் விந்து பைகள் சூடேறி விந்தணுக்களுடைய உற்பத்தி நின்று போயிடும், குறையலாம், வெகுவாக குறையலாம். அடுத்து வந்து இரெகுலரான தூக்கம், வேறு 3 ஷிஃப்ட்லேயும் மாறி மாறி ஒரு கணவர் போகிறாரு, மனைவி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வராது. அதே மாதிரி கணவன் வேறு ஷிஃப்ட்டு, மனைவி வேறு ஷிஃப்ட்டுன்னா 2 பேரும் மீட் பண்ணுறது கூட சில நேரம் இல்லாமல் போயிடலாம். கணவர் நைட் ஷிஃப்ட்டு முடித்து காலையில் வர்றாரு, மனைவி காலையில் கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு ஹலோ என்ன சொல்லலாம். அப்போது இவங்களுக்குள்ள உறவு கம்மியாக இருக்கும், நெருக்கம், இன்டிமசி எல்லாம் குறைவாக இருக்கும். தேவையில்லாமல் வெளியே இவங்களுக்கு உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கருத்தரிக்கிற வாய்ப்பும் குறையும். அதனால் இவங்களுடைய ஷிஃப்ட் முறைகளை கொஞ்சம் 2 பேருக்கும் ஏதுவாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கை முறையை இவங்க மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதாவது மூளையிலேருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் ஒன்று சுரக்கும். இந்த மெலட்டோனின் சுரக்கும்போது நம்ம பாடி வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிரும். இந்த மெலட்டோனின், இந்த ப்ளூ லைட்டு வந்து கண்ணுக்கு படும்போது பகல் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம மூளைக்கு போகும். ப்ளூ லைட்டு கண்ணுக்கு படும்போது இந்த எல்லா லைட்லேயும் அது இருக்குது. அப்போது நம்ம மூளை வந்து விழிச்சிக்கும், இது தூக்கம் இல்லை, நைட்டு இல்லை, இது இரவு தூங்குகிற நேரம் இல்லை அப்படின்னு முழிச்சிருக்கோம். அப்போது மெலட்டோனின் சுரக்காது. அப்போ இவங்களுக்கு தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தூக்கம் இருக்காது. நல்ல இருட்டறையில் கொஞ்சம் காமாக இருக்கும்போது தான் மெலட்டோனின் சுரக்கும், நல்ல தூக்கம் வரும். ஸோ ப்ளூ லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பகல் என்ற உணர்வு மூளைக்கு போகிறதுனால மெலட்டோனின் சுரக்காது, தூக்கம் இனிஷியேட் ஆகாது, ஆரம்பிக்காது. அப்போ இப்போ வர்ற சில டிவைசஸில் வந்து அதுக்கான ஃபில்டர்ஸ் வருது. எல்லா டிவைஸ்லையும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியான டிவைசஸில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அந்த லைட்ஸை கட் பண்ணுற மாதிரி. பட் எல்லா டிவைஸ்லையும் அப்படி இருக்குமா, எல்லா நேரங்களையும் நம்ம ஆன் பண்ணுறோமா, இதெல்லாம் இருக்குது. எப்படியா இருந்தாலும் இப்போ ஒரு திகில் படம் பார்க்குறோம், ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், நியூஸ் பார்க்குறோம். இப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது நம்ம மனம் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். திகில் ஒரு படம் பார்க்குறோம், நம்ம மனம் அதில் லயிச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் வராது. நீங்கள் இயல்பாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்திங்கன்னா தூக்கம் வந்துடும். நீங்கள் ஒரு திகில், ஒரு ஆர்வமாக ஒரு சினிமா படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா அதனுடைய முடிவு, அதை கதையில் நம்ம ஒன்றிட்டோன்னா தூக்கம் வராது. ஸோ அது ஒரு காரணம். பல மனதை கிளறக்கூடிய பல்வேறு விதமான நியூஸ் பார்க்குறது, பல்வேறு விஷயங்களை நம்ம உட்கொள்கிறது வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம தூக்கத்தில் மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸஸ் ஏற்படுறது உண்மை தான். அதாவது இப்போது உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறத நம்ம பார்ப்போம் முடியும். சிறுவர்கள், இப்போ நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தப்போ தெருக்களில் போய் விளையாடுவாங்க. தெருக்களில் கார்கள், வண்டிகள் எல்லாம் பார்க்க முடியாது. அது மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஊர்களில், கிராமங்களில் வந்து தெருக்கள் வந்து விளையாடுறதுக்கு தான் மெயினாக. அதிகமாக சைக்கிள்கள் வேணால் போகும். அதிகபட்சம் ஒரு 40-50 வருடத்திற்கு முன்பு அதிகமாக சைக்கிள்கள் தான் இருக்கும். அதுவே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு வந்து குழந்தைகள் தெருவில் போய் விளையாடுறது அப்படின்றது ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா எல்லா வண்டிகளும் வருது, கார் வருது, சின்ன சந்துகளுக்குள்ளே டூ வீலர்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சின்ன குழந்தைகள் அதில் போய் விளையாட முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே இவங்க உட்காந்துட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது டிவி பெரியவங்க பார்க்குறதுனால நம்மளும் குழந்தைகளும் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்றி போகிறாங்க. குழந்தைகள் எந்த அளவுக்கு ஒன்றி போகிறாங்கன்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒன்றி போவாங்க. அவங்ககிட்டருந்து நீங்கள் அந்த ஐபேடையோ அல்லது டிவியையோ ரிமோட்டையோ நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா பெரிய அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு அவங்க அதில் ஒன்றி போகிறாங்க. அவ்வளோ தூரம் அது அட்ராக்ட் பண்ணுது, அவங்கள பெரியவர்களோட அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து உடல் உழைப்பு பல மாற்றங்களை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த தான் செய்யும். ஏன்னா இந்த டிவி, இந்த கண்டென்ட் வந்து யூடியூப், இந்த மாதிரி விஷயங்களில் வர கண்டென்ட் வந்து அடல்ட் கண்டென்ட். பொர்னோகிராஃபி இல்லாட்டியும் ஆக்சிடெண்ட்டு, அதில் வர்ற பல்வேறு விஷயங்கள் வந்து வளர்ந்த மனிதர்களுக்கான பிரச்சனைகள். ஆனால் சிறு குழந்தைகளுக்கான
விஷயங்களை அவங்களே அவ்வளோ நேரம் பார்க்குறது தப்பு. அந்த எக்ஸ்போஷர் டைம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த கண்டென்ட்டை அவங்க உள்ளே கொண்டு போகும்போது தேவையில்லாமல் பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். உடல் உழைப்பு இல்லாதது இன்னொரு பிரச்சனை. அதனால் ஒபிசிட்டி அதிகமாகும், மனக்குழப்பங்கள், மனப்பதட்டம் இதெல்லாம் அதிகமாகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக பிற்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் கொண்டு வரும். மனப்பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஒபிசிட்டி, ஆண்மை குறைவு, இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பிரச்சனைகளை இது கொண்டு வரலாம். சர்க்கரை வியாதி, பல்வேறு பிரச்சனைகளையும் இது கொண்டு வரலாம்.